புளி கரைச்சிட்டாங்க. மிளகாத்தூள் போட்டிருக்கேன் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி. சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு ரெடி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு அப்படியே நம்ம வந்து கலக்கிடணும். ஓகேங்களா? அப்படியே கலக்கி அப்படியே கூட்டி வச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. சரிங்களா? மீன் அப்படியே போட்டோம். மீன் ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். கேரளா மீன் குழம்பு. ஓகேங்களா? இருக்கட்டும். அவ்வளோதான். நேச்சுரல் அவ்வளோதானே. இதில் இருக்கு. அப்படியே தூக்கி வச்சுட்டோம் பாருங்க. ஓகேவா? சூப்பரா இதுதான். அப்படியே கூட்டி வச்சுன்னா சிம்பிளாக மீன் குழம்பு. ஓகேவாங்களா? அப்படியே பாருங்க. ரைஸ் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சமையல் ரெடியானோன்னா மீன் குழம்புக்கு நம்ம தாளிச்சு கொட்ட போறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு தாளிச்சு ஊற்றியாச்சுப்பா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. ஈஸியா மீன் குழம்பு வேலை முடிஞ்சு போச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. வேலை முடிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஏதாவது சட்டியில் குழம்பு தாளிச்சோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கொதிச்சுட்டே இருக்கு. பார்த்தீங்களா? சூப்பர் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீன் பொரிக்கிறதுக்காக அது மாதிரி மசாலா தடவி வச்சிருக்கோம். சரிங்களா? வாங்க ரெடியாக. பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. பீன்ஸ் பொரியல்.